நீரிருக்க மடமங்கமீர் கிளிகள் தாமிருக்க மதுகரமெல்லாம் நிறைந்திருக்க மடவல்ல முன்ன நிறையாயிருக்க முறையாமல் யான் ஆரிருக்கினோ என் நெஞ்சமல்லதொரு வஞ்சமற்ற துணையில் ஆதரத்தினொடு தூதுவிட்ட பிழை ஆரிடத்து உரை செய்தருவே நீரிருக்க மடமங்கமீர் கிளிகள் தாமிருக்க மதுகரமெல்லாம் நிறைந்திருக்க மடவல்ல முன்ன நிறையாயிருக்க உரையாமல் யார் யாரிருக்கினும் என் நெஞ்சமல்லதொரு வஞ்சமற்ற துணையில்லையென்று ஆதரத்தினொடு தூதுவிட்ட பிழை ஆரிடத்து உரை செய்தருவே நீரிருக்க மடமங்கமீர் கிளிகள் தாயாமிருக்க மதுகரமெல்லாம் நிறைந்திருக்க மடவல்ல முன்ன நிறையாயிருக்க உரையாமல் யான் ஆரிருக்கினும் என் நெஞ்சமல்லதொரு பஞ்சமற்ற துணையில்லையென்று அதரத்தினொடு தூது விட்ட விழை யாரிடத்து உரை செய்து அருவே சீரிருக்கும் மறைமுடிவு தேடறிய திருவரங்கரை வணங்கிய சீரிருக்கும் மறைமுடிவு தேடறிய திருவரங்கரை வணங்கிய திருத்துழாய்தரில் விரும்பிய கொடு திரும்பிய வருதலின்றிய வாரிருக்கும் முலை மலர் மடல்தை உரமார்பிலே வாரிருக்கும் முலை மலர் மடல்தை உரை மார்பிலே பெரிய தோளிலே மயங்கி இன்புறமுயங்கி என்னையும் மறந்து தன்னையும் மறந்ததே ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களோ ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களோ ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஆஸ்மத் குலதனமாக எழுந்தருளி இருக்கிற சிவன் நாராயணஜீயர் சுவாமி என்ன, மத்துமுண்டான பெரியோர்கள் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணிகள் என்ன, எல்லோருமாக கூடின இந்த கோஷ்டியிலே இப்பொழுது அடியனுடைய விண்ணப்பத்துக்கு விஷயமாக கொடுக்கப்பட்டு உள்ளது மணவாள மாமுனிகள் வைபவம் என்கிற விஷயம். அந்த விஷயத்தை யதாமதி யதாவகாசம் இங்கே விண்ணப்பம் செய்கிறேன். அடியனுக்கு பத்திரிகையில் நிர்தேசித்த அவகாசம் 5 மணியோ 5:15 மணியோ, இப்பொழுது 7:15 மணி ஆயிடுச்சு. அடிய உபன்யாசம் முடிய வேண்டிய தருணத்தில் உபன்யாசம் ஆரம்பிக்க வேண்டியவனாக அடியன் இருக்கிறேன்.
இதுதான் நம்முடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய உயர்ந்த நோக்கமே. ஏனென்றால் எதையுமே ஆதின்னு சொல்ல முடியாது, எதையுமே அந்தம்னு சொல்ல முடியாது. அதுதான் விசிஷ்டாத்வைதத்தினுடைய உயிரான விற்த்தாந்தம். நம்முடைய சம்பிரதாயத்தின்படி எது ஆதின்னு சொல்றாளோ அது அந்தம்னு சொல்லலாம். நம்முடைய சம்பிரதாயத்தின்படி எது அந்தம்னு சொல்றாளோ அது ஆதின்னு சொல்லலாம் என்பது கீதாச்சாரியனுடைய சாரமான திருவாக்கு. ஜாதஸ்தி துருவோ மிருத்யு துருவஞ்சன்ம மிருதஸ்ய. இது கீதா வாக்கியம். இந்த வாக்கியத்திலே சொல்லப்படுகிற தாத்பரியார்த்தம் என்ன என்பது சுவாமி எம்பெருமானார் இது சத்காரியவாதத்துக்கு அனுசரித்த சாரமான ஸ்லோகம் என்று வியாக்கியானித்து உள்ளார். அதை கொஞ்சம் விவரித்து சொல்லுகிறேன், 2 நிமிஷத்துல சொல்லுகிறேன். ஒரு குயவன் மண்ணுருண்டை எடுக்கிறான், சக்கரத்துல வைக்கிறான், அந்த சக்கரத்தை நன்னாக சுழத்துகிறான், அந்த கையாலே சில காரியங்களை செய்கிறான். மண் உருண்டையா இருந்தது, அது மிருத்பிண்டம். அது 2 கபாலமாக ஆகிறது, அது சேர்க்கப்படுகிறது. கடம் என்ன ஆகிறது? அது குடம் என்று பெயரோடு கூடியதாகிறது. வாயும் வயிறுமான ஒரு சன்னிவேசம் அமைக்கப்பட்டது. கொஞ்ச நாளைக்கெல்லாம் அந்த குடமானது உடைந்து விடுகிறது, துண்டு துண்டாக போகிறது, அப்புறம் உடைகிறது, சூர்ணமாக போகிறது, அப்புறம் உடைகிறது, மண் உருண்டையாக ஆகிவிட்டது. முதல்ல இருப்பது மிருத்பிண்டத்துவம், அடுத்தாற்போலே கடத்துவம், அடுத்தாற்போலே சூர்ணத்துவம், அடுத்தாற்போலே மிருத்பிண்டத்துவம். இதைத்தான் நம்முடைய பூர்வர்கள் அது பிண்டமாயிருந்தால் என்ன, அது கபாலமாயிருந்தால் என்ன, அது கடமாயிருந்தால் என்ன, மறுபடியும் கபாலமானால் என்ன, மறுபடியும் துண்டானால் என்ன, மறுபடியும் சூர்ணமானால் என்ன, மறுபடியும் மிருத்பிண்டமானால் என்ன, எந்த நிலை மாறினாலும் கூட மண்ணு மண்ணுதானே விட்டார்கள். அது பிண்டத்வாவஸ்தை மாறினாலும் கடத்வாவஸ்தை மாறினாலும் அவஸ்தை மாறாட்டமே தவிர வஸ்துவுக்கு மாறாட்டம் உண்டா என்ன? வஸ்து ஒரே வஸ்துதான். அது ஓரொரு காலானுகுணமாக ஓரோரு அவஸ்தையத்தான் பின்ன பின்னமாக அடையும். இதுதான் சத்காரிவாதத்துக்கு உயிரான விற்த்தாந்தம். முன்ன இல்லாத ஒரு வஸ்து புதுசா உண்டாருது என்ன ஒரு மதத்தினர் ஒத்துக்கொண்டார்கள். அந்த மதம்தான் வைசேஷிக மதம். வைசேஷிக மதம்னு பேர். அவன் அசத்காரிவாதத்தை செய்யக்கூடியவன். அவன் வாதத்தை வேதாந்தமே கண்டிக்கிறது. அந்த வாதத்தை கண்டித்து சத்காரியவாதத்தை ஸ்தாபனம் பண்ணுகிறான் வேதாந்த புருஷன் என்பது எம்பெருமானார் வேதாத் சங்கிரகம் முதலான கிரந்தங்கள்ல நிர்ணயம் பண்ணி காட்டியிருக்கார். அவருடைய வாதம் அது. வைசேஷிகன் சொல்லுகிறான், முன்னாடி நூல் இருந்தது, அந்த நூலை முன்னும் பின்னுமாக தொகுத்தான் நெசவாளன். புதுஷா வஸ்திரம்ங்கிற காரியம் உண்டாயிற்று என்னால் அந்த வைசேஷிகன். முன்னாடி மண் உருண்டை இருந்தது, சில காரியங்களை செய்கிறான் குலாலனான குயவன். புதுஷா கடம்ங்கிற காரியம் உண்டாயிற்று என்னால் வைசேஷிகன். சுவாமி எம்பெருமானார் அந்த வைசேஷிகனை கைபிடிச்சு அழைச்சுன்னு போனார். ஒரு குயவன் வீட்டுக்கு அழைச்சுன்னு போனார். அந்த குயவன் மண் பாண்டத்தை செய்வதை காட்டினார். அப்பொழுது எம்பெருமானார் வைசேஷிகனை பார்த்து கேட்கிறார், முன்னாடி இருந்தனும் மண்ணுதானே, இப்ப குடமாயிருப்பதும் மண்ணுதானே, உன்னுடைய 2 கண்களாலையும் நீ பாரு, 4 கண்களாலையும் பாரு, 8 கண்களாலையும் பாரு, நீ எத்தனை கண்களாலே பார்த்தாலும் நிபுணத்தரமாக நிரூபணம் செய்தாலும் கூட முன்னே இருக்கிற அந்த மிருத்பிண்டத்தை காட்டிலும் இப்ப என்ன வாசியான வஸ்து இருக்கிறது. ஆனா முன்னாடி அவஸ்தை கடத்வாவஸ்தை, பின்னாடி அவஸ்தை பிண்டத்வாவஸ்தை, முன்னாடி அவஸ்தை பிண்டத்வாவஸ்தை, பின்னாடி அவஸ்தை கடத்வாவஸ்தை. முன்னேயும் பின்னேயும் அந்த அவஸ்தையில மாறாட்டமே தவிர வஸ்துவில ஏதானும் வித்தியாசம் உண்டா என்ன? எவ்வளவு நாழி பார்த்தாலும் நூல் நூல் தான், எவ்வளவு நாழி பார்த்தாலும் தங்கம் தங்கம் தான், எவ்வளவு நாழி பார்த்தாலும் இரும்பு இரும்பு தான், எவ்வளவு நாழி பார்த்தாலும் மண்ணு மண்ணு தான். அவஸ்தா பேதமே தவிர வஸ்து பேதம் கிடையாது. காரியம் அதுவே, காரணம் அதுவே, காரண பிரம்மே காரிய பிரம்மம், வஸ்து ஒன்று என்பது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய உயிரான விற்த்தாந்தம். ஆனா அதிலே முன்னவஸ்தை மாறினால் பின்னவஸ்தை, அந்த முன்னவஸ்தைக்கு நாசம்தான் பின்னவஸ்தைக்கு உற்பத்தி, பின்னவஸ்தைக்கு நாசம்தான் அதுக்கு பின்னவஸ்தைக்கு உற்பத்தி. ஆக பூர்வாவஸ்தா நாசம் என்ன, அது உத்தராவஸ்தைக்கு உற்பத்தி. இது நாசமா உற்பத்தியான்னு கேட்டார். பூர்வாவஸ்தைக்கு நாசமாயிருக்கிறபடியால் உத்தராவஸ்தைக்கு உற்பத்தியா இருக்கிறபடியால் அதுவே நாசம்தான்.
அதுவே உற்பத்தி தான் என்னார்கள். அந்த கிரமத்தில் அடியனுடைய முடிவானதே இப்பொழுது ஆதியாக அமைந்தது. நம்முடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துக்கு உயிரான விற்த்தாந்தமாக எம்பெருமானார் சம்பிரதாயத்தை அவலம்பித்தவர்களோ இல்லையா. ஆக முடிவான உபன்யாசம் முடிவு சமயமே அடியனுக்கு ஆரம்ப சமயமாக அமைந்தது. இது ஜாதஸ்திஹி துருவோ மிருத்யோ துருவன்யன்ம மிருதஸ்யஜா என்கிற வசனத்துக்கு பாங்காக அமைந்தது. ஆனாலும் கூட காலையில் ஆரம்பித்து இது பரியந்தமாக கோஷ்டி கொஞ்சம் கூட கலையாமல் அத்தியுதமாக அனுபவித்துக் கொண்டு வரக்கூடிய ரசிக கோஷ்டிக்கு அடியேன் இடையூறாக இருந்து ரொம்ப நாள் சமப்படுத்துவேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். உபன்யாசத்தை சீக்கிரமா முடிச்சுடுறேன். 2 மணி நேரம் சொன்னாலும் அதுதான், 1 மணி நேரம் சொன்னாலும் அதுதான், 2 நாள் சொன்னாலும் அதுதான். 2 நாள் சொல்லிவிட்டு முடியலேங்கிறத விட 1.5 மணி சொல்லிட்டு முடியலேன்னு விடுறேன். அவ்வளவுதான் அடியேன் முடிஞ்ச விற்த்தாந்தம். அதனால சீக்கிரமா முடிச்சுடுறேன். யாரையும் சமப்படுத்துற உத்தேசம் கிடையாது. ஆக எவ்வளவு சுருக்கமாக அடியேன் உபன்யாசத்தை முடிக்க முடியுமோ, ஆனாலும் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாமல் விட்டுவிடாமல் எவ்வளவு சொல்லக்கூடுமோ யதாவகாசம் விண்ணப்பித்து அடியேன் உபன்யாசத்தை பிறகு முடித்துக் கொள்ளுகிறேன். உபன்யாசத்துக்கு விஷயம் மணவாள மாமனிகள் வைபவம். சத்து முன்னாடி நம்முடைய புத்தூர் அட்வொகேட் சுவாமி பரத்துவ நிர்ணயம் என்ன ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பதை வேதங்களைக் கொண்டும் வேதாந்தங்களைக் கொண்டும் இதிகாசங்களைக் கொண்டும் புராணங்களைக் கொண்டும் ஸ்மிருதிகளைக் கொண்டும் மற்றும் உண்டான அருள் செயல்களைக் கொண்டும் எல்லா பிரமாணங்களாலே சித்தாந்திதமான என்னவென்னால் நாராயண பரத்துவம் என்பது அற்புதமாக சாதித்தார் அந்த சுவாமி. அது பரதத்துவம் என்பது உண்மையான விஷயம்தான். அது மேலான தத்துவம் என்பது உண்மையான விஷயம். அதுக்கும் மேலான ஒரு தத்துவம் உண்டு என்பதுதான் அடியேன் உபன்யாசத்துக்கு விஷயமாக கொடுத்திருக்கான். அதைத்தான் இப்பொழுது அடியேன் விண்ணப்பிக்க வேண்டிய விஷயம். அந்த சுவாமி பரதத்துவமாக சித்தாந்தப்படுத்தினான் நாராயணனான பெரிய பெருமாளை. அடியேன் அதுக்கும் மேல ஒரு பரதத்துவமான பெரிய ஜீயரை பத்தி விண்ணப்பிக்க வேண்டிய பாக்கியம் அடியனுக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய வைபவம் பெரிய பெருமாள் வைபவம், அடியேன் வைபவம் பெரிய ஜீயர் வைபவம். பெரிய பெருமாள் சென்றவரா பெரிய ஜீயர் சென்றவரான்னு ஜீயர் சுவாமி தான் நியமிக்கணும். ஆகையாலே பெரிய பெருமாளை விட பெரிய ஜீயர் தான் உயர்ந்தவர் என்பது நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய நிர்தாரணம். அதை எவ்வளவு தூரம் நாம் அனுபவிக்க முடியுமோ அதை யதாவகாசம் விண்ணப்பம் செய்கிறேன். நம்முடைய சம்பிரதாயத்திலே இது முக்கியமான விற்த்தாந்தம். இது தத்துவஞானாது மோட்சலாபா அஜ்ஞானாத் சம்சாரா. இது எல்லாரும் ஒத்துருக்கான். தத்துவ விஷயகமான யதார்த்த ஞானம் ஏற்படுமே ஆனால் அவன் பரம்பரையா மோட்ச சாம்ராஜ்யம் பெற்று பேரின்ப வாழ்வு அடைவான். அந்த தத்துவ விஷயகமான யதார்த்த ஞானம் இல்லைன்னா அவன் சம்சார மண்டலத்துல கிடந்து உழல வேண்டியிருந்தான். இது எல்லாரும் ஒத்துருக்கான். அவாளவாள் சம்பிரதாயப்படி தத்துவ ஞானம் என்பது பின்ன பின்னமாயிருந்தாலும் கூட தத்துவ ஞானத்தாலே மோட்சலாபம் என்பதை அநேகமா எல்லா சித்தாந்திகளுமே அங்கீகரித்து உள்ளார்கள். அதில் நம்முடைய சம்பிரதாயத்தின்படி தத்துவ ஞானம் என்பது அது எப்படிப்பட்டது, அது எதனாலே விளையக்கூடியது, எப்படி விளையக்கூடியது, அதை கொஞ்சம் விவரித்துள்ளார்கள் நம்முடைய பூர்வர்கள். அதை கொஞ்சம் வியக்தமா சொல்லுங்க. மணவாள மாமனிகள் ஸ்ரீவச்சனபூஷண வியாக்கியான ஆரம்ப பிரகரணத்திலே அறிந்தே உஜ்ஜீவிக்க வேண்டுகையாலும் அறிந்தே உஜ்ஜீவிக்க வேண்டுகையாலும் என்று எழுதி அருளுகிறார். அதாவது தத்துவத்தையும் ஹிதத்தையும் புருஷார்த்தத்தையும் ஓரோர் ஜீவாத்மாவும் அறிந்தே உஜ்ஜீவிக்க வேண்டுகையாலும் என்ன அவருடைய வியாக்கியான பங்கி. அறிந்து என்று சொல்லாமல் அறிந்தே என்கிறார் மணவாள மாமன்கள். அந்த அறிந்தே என்கிற ஏகாரத்தாலே நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்ன, அறிவு இருந்தால்தான் உஜ்ஜீவனம், அறிவு இல்லை என்ன உஜ்ஜீவனம் கிடையாது என்பது தெரிகிறது. அந்த அறிந்தேங்கிற ஏகாரத்தை சேர்த்து வியாக்கியான பங்கியாலே அவ்விடத்தில் நம்முடைய பூர்வர்கள்லாம் அற்புதமாக சில நிர்வாகங்களை செய்திருக்கா. ஒரு நிர்வாகம் உண்டு, 2 நிர்வாகம் உண்டு, 3 நிர்வாகம் உண்டு. அந்த அர்த்தங்களை முதல்ல தெரிவிக்கிறேன். நம்முடைய சம்பிரதாயத்திலே யாருக்கு மோட்சம் என்னால் எவனுக்கு ஞான பஞ்சகம் உண்டோ, அதாவது அர்த்த பஞ்சக ஞானம் உண்டோ அவனுக்கும் மோட்சம். அப்படி அர்த்தவஞ்சக ஞானம் ஏகதேசம் கூட இல்லாதவனாயிருந்தாலும் அர்த்தவஞ்சக ஞானம் உடையவனுடைய சம்பந்தம் இருக்குமானால், அபிமானம் இருக்குமானால், அவன் அபிமானத்தில் இவன் ஒதுங்கி இருப்பனானால் அதுவே காரணமாக இவனுக்கும் மோட்சராஜ்யம் உண்டு என்று சம்பிரதாயத்தில் அங்கீகரிச்சிருக்கான். எவனுக்கு ஞானம் உண்டோ அவனுக்கு மோட்சம், எவனுக்கு ஞானம் இல்லையோ
ஆனா ஞானவனுடைய அபிமானம் உண்டானதோ அவனுக்கும் மோட்சராஜ்யம் உண்டு என்ன சாஸ்திரத்தினுடைய முறை இது. பசுர் மனுஷ்ய பக்ஷீவா ஏத வைஷ்ணவ சம்சயாக தேனைவ தே பிரயாஸ்யந்தி தத்துஷ்ணோஹோ பரமம் பதம். இது ஒரு வசனம். இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? பசுகு மனுஷ்யா பக்ஷீவா. பசுவா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, பட்சியா இருந்தாலும் சரி, 3 எடுத்திருக்கு. நம்முடைய பெரியோர்கள் வியாக்கியான கர்த்தாக்கள் ஆச்சரியமா சொல்லியிருக்கா. முதல்ல பசுன்னு எடுத்தது, 3வது பக்ஷின்னு எடுத்தது, நடுவுல மனுஷியான்னு வச்சிருக்கு. மனுஷனுக்கு சாஸ்திராபியாசம் பண்ணுவதற்கு யோக்கியதை உண்டு. இந்த பசுவுக்கோ இந்த பட்சிக்கோ சாஸ்திரம் படிப்பதற்கு யோக்கியதையே கிடையாது. சாஸ்திரம் படிப்பதற்கு யோக்கியதை இல்லாத பசு பட்சிகளுக்கு நடுவிலே சாஸ்திரம் படிக்க யோக்கியம் படைச்ச மனுஷனையும் சேர்த்திருக்கு இந்த சாஸ்திரம். அதுல இருந்து அர்த்தம் என்னன்னா, சாஸ்திரம் படிக்கிற யோக்கியதை இருக்கவுமா, சாஸ்திரம் படிக்கிற யோக்கியதை இல்லாமல் போகுமா, ஒரு பரமஸ்ரீ வைஷ்ணவனான பாகவதோத்தவனுடைய அபிமானத்திலே நாம் ஒதுங்குவோமானால் அதுவே காரணமாக நமக்கும் கூட பேருந்த வாழ்ச்சி பெற்றுவிடலாம் என்பதுதான் இவ்வாக்கியத்திலே பரமார்த்தமா சொல்லப்பட்டது. இந்த காலத்திலே பிதிருக்கலாம், அவெல்லாம் பிதிர்லோகத்தில் இருக்கா. அந்த பிதிருக்களுடைய கோஷ்டியிலே சந்ததியிலே ஸ்ரீ வைஷ்ணவனாய், பாகவதனாய், ஞானியாய், ஆஸ்திக சிகாமணியாய் பிள்ளை பிறக்கல, நாஸ்திகனாவே பிறந்து வந்திருக்கான். கடைசியில் ஒரு கால விசேஷத்திலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரேசரனாக ஒரு குழந்தை பிறந்து விட்டான். உடனே இந்த பிதிர்லோகத்தில் இருக்கிறவள் என்ன பண்றாளாம்? ஆஸ்போடயந்தி பிதரக பிரநிருத்தியந்தி பிதாமகாக வைஷ்ணவோ நக்குலே ஜாதக சன சந்தாரயிஷ்யதி. நம்முடைய குலத்திலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சந்தானமாய் இவன் ஒருவன் பிறந்தானே, இவனுடைய சம்பந்தத்தாலே முற்பட்டவர்களுக்கெல்லாம் வாழ்ச்சி, இவனுடைய சம்பந்தத்தாலே பிற்பட்டவர்களுக்கெல்லாம் வாழ்ச்சி. பனை மரம் இருக்கிறது, ஆலமரம் இருக்கிறது. பனை மரத்தினுடைய நிழலானது இந்த பனைமரத்தின் தலையில்தான் விழுமே தவிர மற்ற உத்தராலை ஒதுங்க முடியாது. ஆலமரத்தினுடைய நிழலோ சதுரங்க சைன்யத்தோடு சக்கரவர்த்தியானவன் அங்கே வந்து தங்கும்படியான நிழல் கொடுக்கும். அதுபோல எம்பெருமான் நம்பெருமாள் பெரிய பெருமாள் அருளானது நம்மாழ்வார் பெற்றாரே, அது பனை நிழல் போலே அல்ல, ஆல நிழல் போலே அவர் நிரூபிக்கிறார். கேசவந்தவர் யமர் கீழ் மேல் யமர் 7 பிறப்பும் மாசதிர் 20 நம்முட வாழ்வு வாய்க்கின்னவா. யமர் கீழ் மேல் யமர் 7 பிறப்பும். எனக்கு முன்னாடி 7, எனக்கு பின்னாடி 7, என்னோடு 7, ஆக 3 21. இல்ல எனக்கு முன்னாடி 10, எனக்கு பின்னாடி 10, நான் 1, தச பூர்வான் தச பரான், நான் 1, 21, ஆக 21 தலைமுறை நாங்கள் வாழ்ச்சி பெற்றோம். எம்பெருமானுடைய பரமானுகிரகமானது எங்கள் போல்வாருக்கு ஆலமரல் நிழல் போலே பலித்தது என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவனாக ஒருவன் பிறப்பனானால் அவன் அபிமானத்தாலே முற்பட்டவர்களுக்கும் வாழ்ச்சியாம், பிற்பட்டவர்களுக்கும் வாழ்ச்சியாம். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சந்தானத்தால் எல்லோருக்குமே வாழ்ச்சி என்னால் அவ என்ன தெரிகிறது? நமக்கு ஞானம் இல்லாமல் போனாலும், நமக்கு அனுஷ்டானம் இல்லாமல் போனாலும், நமக்கு யோக்கியதை இல்லாமல் போனாலும், ஞானானுஷ்டான பூர்த்தி படைத்த பாகவதோத்தவனுடைய அபிமானத்திலே நாம் ஒதுங்கி கிடப்போம். ஆனால் அவனுடைய ஞானானுஷ்டானத்தை பற்றியே நம்போல்வாருக்கும் எம்பெருமான் பரமானுகிரகத்தை பொழிவன் என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தில் நிர்ணயிக்கப்பட்ட சாரார்த்தம். திருப்பாவை நடக்கிறது, பட்டருடைய காலக்ஷேப கோஷ்டி. திருப்பாவ உபன்யாசம் முடிக்க போற சரணம் சாத்துவரா போறது. அன்னி கோஷ்டியாருக்கு நியமனம் செய்தார் ஸ்ரீ பராசர பட்டர். விடிவோரே விஷக்காலத்திலே அத்தியந்தம் விடியற்காலத்தில் எழுந்திருந்து நித்தியப்படி பகவத் சன்னிதானத்திலே ஆண்டாள் அருளி செய்த 30 பாசுரங்களை எல்லோரும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று நியமித்தார் பட்டர். 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருவரங்க பெருநகரத்திலே கோஷ்டியில் ஒருத்தர் எழுந்து கேட்டான், சுவாமின்னு 30 பாசுரம் எங்களால பகவத் சன்னிதானத்தில் விண்ணப்பிக்க முடியாது, எங்களுக்கு அவ்வளவு அவகாசம் கிடையாது. நானும் உடனே நிரூபித்தார் பட்டர், சித்தஞ்சிறு காலை வந்துன்ன சேவித்து ஒரு பாட்டு, அந்த ஒரு பாட்டையாவது விண்ணப்பிப்பது. அவன் கேட்டானா, அதுவும் முடியாட்டா என்ன பண்றதுன்னா? அவனுக்கு இல்ல, நமக்கா கேட்டான். நமக்கு 1000 காரியம் இருக்கிறபடியாலே அன்னைக்கு அவனுக்கு காரியம் இருக்கான்னு அவனுக்கு ஒரு காரியம் இல்ல, நமக்கு நீ 10000 காரியம் இருக்கு. பகவத் சன்னிதானத்திலே அடைந்து 30 பாசுரத்தையோ ஒரு பாசுரத்தையோ விண்ணப்பிக்க மாட்டாமல் நமக்கு பல காரியங்கள்லாம் வந்து சேருகிறபடியால் நாமெல்லாம் இப்படி இருக்க போறோம். அன்னைக்கே தெரிஞ்சுட்டா பிறகு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் பட்டரை கேட்டார். அதுக்கு அவர் சொன்னாராம்,
30 விண்ணப்பிக்க வேண்டும். முடியாமல் போனால் சித்தஞ்சிறுகாலை ஒரு பாட்டாவது விண்ணப்பிப்பது, அதுவும் முடியாமல் போனால் இப்படி ஒண்ணு நடந்ததே காலக்ஷேமம் இத்தியாவது நினைச்சுகிறது. ஆகர்த்தம் என்ன? கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடர். கோதை தமிழ் ஐயைந்துமைந்து 30. இந்த 30 பாட்டு யாருக்கு தெரியலையோ அவன் பூமிக்கு பாரம். இது ஒருத்தர் வியாக்கியானம் பண்ண. கோதை தமிழ் ஐயைந்துமைந்து 30. அந்த 30 பாட்டு யாருக்கு தெரியலையோ அந்த அறியாத மானிடர் அவரை வையம் சுமப்பதும் வம்புன்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணார். இன்னொரு பெரியவர் ரொம்ப சாரமா வியாக்கியானம் பண்ணார். ஒரு பாட்டும் தெரிய வேண்டாம், 30 பாட்டும் தெரிய வேண்டாம், ஒரு அடியும் தெரிய வேண்டாம். திருவாடிப்பூரத்திலே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாக ஆண்டாள் பிறந்து ஒரு 30 பாடி இருக்கான்னாவது தெரிஞ்சுக்கிட்டோம். அது கூட தெரியல. என்ன அவர்கள்லாம் வையம் சுமப்பதும் வம்பு என்று ஒரு பெரியவர் வியாக்கியானம் பண்ணி காட்டுற. அந்த அல்ப சம்பந்தமாவது ஏற்பட வேண்டாமோ? ஆக அந்த அல்பீபாவத்தோடு கூடிய சம்பந்தமாவது இருக்குமானால் அதிலேருந்து என்ன தாத்பரியார்த்தம் அதை நிரூபிக்கிறார் பட்டர். கோபிமார்கள்லாம் அனுஷ்டித்தார்கள், அவர்களுக்கு கிருஷ்ணானுகிரகம். ஆண்டாள் நான் அனுகரித்தேன் கோபிமார் பாவனையோடு கூட, எனக்கு கிருஷ்ணானுகிரகம். ஆனா நீங்களெல்லாம் கோபிமார்களை போல அனுஷ்டித்தாரும் அல்லீர், எங்களை என்ன போல அனுகரித்தாரும் அல்லீர்கள். ஆனா என் பாசுரத்தை அபியாசம் பண்றவா உங்களுக்கும் கூட செங்கண் திருமுகத்து செல்வ திருமாறால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்ன, நமக்கும் பேரின்ப வாழ்ச்சி உண்டுன்னு சொல்லி முடிச்சுட்டாள் ஆண்டாள். ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துட்டான். கோபிமார்களுக்கு சிறந்த ஞானபக்தி வைராக்கியம் உண்டு, ஆண்டாளுக்கு சிறந்த ஞானபக்தி வைராக்கியம் உண்டு. நம்ம ஞானமும் கிடையாது, பக்தியும் கிடையாது, வைராக்கியமும் கிடையாது. இது நம்முடைய நிலை. ஆனா ஒருத்தர் சொன்னார், எனக்கும் ஞானம் உண்டு, எனக்கும் பக்தி உண்டு, எனக்கும் வைராக்கியம் உண்டு. எந்த ஞானம்? மைக்க பத்தின ஞானம் நமக்கு உண்டு. எந்த பக்தி? அபியுத விஷயத்துல அந்தரங்க பக்தி. என வைராக்கியம் பகவத் பாகவத் ஆச்சாரிய விஷயத்துல பரிபூர்ண வைராக்கியம். நமக்கும் வைராக்கியம் உண்டு. பகவத் விஷயத்துல வைராக்கியம், பாகவத விஷயத்துல வைராக்கியம், ஆச்சாரிய விஷயத்துல வைராக்கியம். நமக்கு மைக்க பத்தின அறிவு, நமக்கு வேண்டிய விஷயத்துல பக்தி. ஆக நாமும் ஞான பக்தி வைராக்கியம் உள்ளம் படைத்தவர்கள் தான். ஆனா சாம்பிரதாயிகமாய் ஞானம் என்னால் தத்துவத்திரே விஷயகம், வைராக்கியம் என்னால் சேதனாச்சேதன விஷயகம், பக்தி என்னால் ஈஸ்வர மாத்திர விஷயகம் என்று மணவாள மாமனிகள் தம்முடைய சீவச்சனபூஷண வியாக்கியானத்திலே ஞானத்துக்கு 3 விஷயம் என்னும், பக்திக்கு 1 விஷயம் என்னும், வைராக்கியத்துக்கு 2 விஷயம் என்னும் அப்படி நிரூபிக்கிறார். அந்த ஞான பக்தி வைராக்கிய பூர்த்தி கோபிமார்களுக்கு சொல்லலாம், ஆண்டாளுக்கு சொல்லலாம். அதுல ஏகதேசம் கூட இல்லாத நம்போல்வாருக்கும் பேரின்ப வாழ்வு கிடைக்குமா என்று பட்டர் இடத்துல ஒருவர் கேட்டார். அவருடனே சமாதானம் சொன்னாராம். நற்கண்ணுக்கு இறங்கும் தேனோ தோல் கண்ணுக்கு இறங்குமா போலே. உயிருள்ள கண்ணு குட்டிக்கு தான் பசுமாடு பாலை சுரக்கிறது, உயிருள்ள இல்லாத தோல் கண்ணுக்கு தான் பசுமாடு பாலை சுரக்கிறது. நாம எல்லாம் தோல் கண்ணு, கண்ணன் பாலை சுரப்பனுட்டார் பட்டர். உடனே அவங்க சந்தேகம் வந்தது, சுவாமின்னு நம்ம காலத்துல தோல் கண்ணு உண்டுன்னா ஆண்டாள் காலத்திலையும் தோல் கண்ணா, இல்ல கோபிமார்கள் காலத்திலையும் தோல் கண்ணா, இல்ல பட்டருடைய காலத்துல தோல் கண்ணா? தோல் கண்ணு இப்பொழுது உண்டு அப்பொழுது உண்டோன்னு கேட்டார். இப்பொழுது தோல் கண்ணை வச்சிருக்கோம், நமக்கு மாட்டு நடத்தில பால் கிடைக்கணுங்கிறதுக்காக. அந்த காலத்துல தோல் கண்ணு அதற்காக அல்ல, பசுமாடு கண்ணுக்குட்டி இழந்து துடிக்கிறதே அதனுடைய துடிப்பு மாறுவதற்காக தங்கள் கருணை உள்ளத்தாலே அந்த தோல் கண்ணை இவா சேர்த்து வச்சிருக்கா. அது கண்ணுக்குட்டியா நினைச்சு அது பாலை சுரக்கிறதே தவிர இவா பாலுக்காக தோல் கண்ணை வைக்கல. அந்த நற்கண்ணுக்கு இறங்கும் தேனு தோல் கண்ணுக்கு இறங்குமா போலே உயிருள்ள கண்ணுக்குட்டி ஆறு ஆண்டாளும் கோபிமாரும், உயிரில்லாத தோல் கண்ணு நம்போல்வார், நமக்கும் பரமானுகிரகம் கிடைக்கும். ஆனா என்ன வேண்டும்? அந்த தோலா இருக்கணும், அந்த தோலா இருக்கணும், அந்த தோலா இருக்கணும். எந்த தோல்? ஆண்டாள் திருப்பாவை தான் நம்போல்வாருக்கு தோல். அந்த திருப்பாவையை போத்தின்னு போயிட்டா நம்ம ஆண்டாளாவே நினைச்சுடுறான் பெருமான், இல்ல கோபிமார்களாகவே நினைச்சுடுறான். ஏதேனும் இப்படிப்பட்ட சம்பந்தத்தாலே பகவான் பேரின்ப வாழ்ச்சி அளிக்கிறான் என்னால் நமக்கு என்ன ஞானமா, நமக்கு என்ன பக்தியா, நமக்கு என்ன வைராக்கியமா? ஆக அறிந்தே உஜ்ஜீவிக்க வேண்டுகையாலும் என்னால் சில பேருக்கு அறிவு இல்லாமல் போனாலும் கூட உஜ்ஜீவனம் கிடைக்கிறதே என்னத்தாலேன்னு கேட்டார். அது ஒரு வியாக்கியானம், 2 வியாக்கியானம், 3 வியாக்கியானம். ஒரு வியாக்கியானம், ஒரு பெரிய க்ஷேத்திரம், அதில் நிறைய நீரை சேர்த்தான். அந்த க்ஷேத்திரத்திலே நீர் நிரம்புமானால்
பக்கத்துல இருக்கிற கஷேத்திரத்துக்கு நீர் பாய்ச்சாமல் போனாலும் அசல் செய் பொசிந்து காட்டும். அந்த செய்க்கு பக்கத்துல இந்த நிலம் இருக்கிறபடியாலே அது தீர்த்தபூர்ணமான கஷேத்திரத்துக்கு பக்கத்துல கஷேத்திரம், அதுல தீர்த்தம் பொசியல். அதுபோல பாகவதோத்தமனுடைய பக்கத்துல எப்போதுமே நாம் இருப்போமானால் அவனுடைய ஞான பக்தி வைராக்கியம் நமக்கு கொஞ்சம் பொசியாதா? அப்படியே ஒரு வியாக்கியானம் பண்ணி காட்டினார். இன்னொரு அபிப்பிராயம், இங்கே ஞான பக்தி வைராக்கியம் இப்பொழுது நமக்கு இல்லாமல் போனாலும் கூட பரோபர சாம்ராஜ்யம் ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ளே நுழையிற காலத்தில் எம்பெருமான் நம்மை பிரம்மாலங்காரத்தாலே அலங்கரிக்கிறான். ஞான பக்தி வைராக்கியத்தாலே நம்ம பரிபூர்ணமாக அலங்கரித்துத்தான் அவன் நம்ம அங்கீகரிப்பான். லோகானுபவமா கல்யாணம் உண்டு. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட்ட கல்யாணம். இது சரீரத்துக்கு உண்டான விவாகம். ஆனா பேரின்ப வாழ்வு பரவத்து பொறாவத்தன், அது ஆத்ம விவாகம்னு சம்பிரதாயம் கூறுகிறது. இந்த லோகத்திலே கொஞ்ச நாளைக்கு இருந்துவிட்டு பரமர சாம்ராஜ்யத்தை முக்த புருஷன் அடைகிறானே, அதுதான் புக்ககத்துக்கு பெண் பிள்ளை நடந்து செல்லுகிறா போலே. கொஞ்ச நாளைக்கு பிறந்தகத்துல இருக்கணும், அப்புறம்தான் புக்ககத்துக்கு போறதுன்னு அனுபவம். ஆனா இப்ப அப்படி சொல்லல. என்னைக்கு புக்ககம் பிறந்த கல்யாணமோ அன்னைக்கே புக்ககம் போகலாம். ஆனா அன்றைய காலத்திலே கொஞ்ச நாளைக்கு பிறந்தகத்துல இருந்து பரிபக்குவமான வயசு வந்த காலத்திலே புக்ககத்தை அடையறா போலே என்னைக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தாலே பரமாத்ம சம்பந்தம் நமக்கு உண்டாயிட்டோ அன்னி கல்யாணம். ஆனா கொஞ்ச நாளைக்கு இந்த லோகத்துல உயிருள்ள வரையந்தான் இருக்கிறோம். இது பிறந்தகத்திலே இருக்கிறா போலே கொஞ்ச நாள் கழித்து நம்முடைய பிராணவியோகம் அடைந்த காலத்தில் பரமபர சாம்ராஜ்யத்தை அடைய போகிறோமே, அது புக்ககம் செல்லுகிறா போலே. புக்ககத்துக்கு வந்து சேர்ந்தவாறு பெண் பிள்ளையை மணவாளன் வஸ்திரத்தாலே அலங்கரித்து எப்படி ஆலிங்கனம் பண்ணுகிறானோ அதே போல பரவாசுதேவனான அழகிய மணவாளன் கூட புக்ககத்தை அடையக்கூடிய பெண் பிள்ளையான நம்போல்வாரை ஞானத்தாலே பக்தியாலே வைராக்கியத்தாலே விசேஷமாக அலங்கரித்து பரத அக்ரூர மாருதிகளை பரிஷங்கித்த மணிமிகு மார்பிலே குருமாமணியாய் அணையும் வஸ்துவான நம்போல்வாரையும் ஆலிங்கனம் பண்ணிக் கொள்ளுகிறான் பெருமான். ஆக பரமபரத்திலே நமக்கு பேரின்ப வாழ்க்கைக்கு அனுகுணமாய் ஞானபூர்த்தி கிடைக்குமாகையால் ஞானானுகுணமாகவே உஜ்ஜீவனம் என்பதை அங்கே வைத்துக் கொள்ளலாம். இது இரண்டாவது வியாக்கியானம். மூணாவது வியாக்கியானம் தான், நமக்கு ஞான பக்தி வைராக்கியம் இல்லாமல் போனாலாம் நாம் எந்த பாகவதோத்தவனுடைய அபிமானத்திலே ஒதுங்கினோமோ அந்த பாகவதோத்தவனுக்கு சிறந்த ஞான பக்தி வைராக்கியம் இருக்கிறபடியா அதை பார்த்து எம்பெருமான் மோட்சராஜ்யம் கொடுக்கிறான் என்பதை நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எல்லா அதிகாரிகளுமே ஏககண்டமாய் ஒருமிடறி செய்து தாங்கள் அனுபவித்துள்ளார்கள் இவ்வர்த்தத்தை. அப்படிப்பட்ட பாகவதோத்தமனுடைய அபிமானம்தான் நம்போல்வாருக்கு சிறந்த பேரின்ப வாழ்ச்சிக்கு உறுதுணையாயிருப்பதென்பதை ஒருவாறு நாம் புரிந்து கொள்ளலாம். மணவாள மாமுனிகள் சம்பந்தமே நம்போல்வாருக்கு வாழ்ச்சிக்கு அனுகுணமான விஷயம் என்பதை இனி விளக்கமாக இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறேன். இந்த ஞானம் அது உண்டானால்தான் மோட்சம். அந்த ஞானம் உண்டாவதற்கு இப்படி ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கான பெருமான், இப்படி ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கான பெருமான், இப்படி ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கான பெருமான். எல்லா பிரமாணங்களும் பகவான் கொடுத்த பிரமாணம் தான். மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி. பரம காருண்யம் படைத்தவன் உள்ளம் படைத்தவனா ஒருவன். ஒரே இருட்டா இருக்கே, நல்லது தெரியல கெட்டது தெரியல, எது தியாஜ்யம் எது உபாதேயம், எதை கொள்ளுவது எதை தள்ளுவது, இந்த விவேகம் இல்லாமல் துடிக்கிறான் ஒருவன். அவன் இருட்டு, அந்த இருட்டு அகல நல்லது தீயது விவேகித்து அறிய அவனுக்கு காருணிகனான ஒருவன் உயர்ந்த விளக்கு கொடுக்கிறானே உதாரணம். அதே போல எம்பெருமான் காருணிகனான சர்வேஸ்வரன் இந்த ஜீவாத்மாக்களான அறிவில்லாத மனுஷர்கள் இவர்கள் நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்காக மறையாய் விரிந்தா துளக்கமில் விளக்கில் கொளுத்தினா பிரதீபமான கலகளை நீர்மையினால் அருள் செய்தான் காருணிகனான சர்வேஸ்வரன். ஆனால் இந்த விளக்கு கொடுக்கிறவன் நல்லெண்ணத்தோடு கொடுக்கிறான். அதை வச்சுட்டு நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறவாளும் இருக்கா, நல்லதை பத்தி கெட்டதை விடுறவாளும் இருக்கா. அது விட்டில் பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்கு, அது விளக்கில் விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்ளவும் கொள்ளுகிறது. ஆனா விட்டில் பூச்சி உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக விளக்கேற்றி வைக்கல, நல்லது கெட்டது தெரியறதுக்காகத்தான் விளக்கேற்றி வைக்கிறார். அதுபோல ஆஸ்திகர்களான பெரியோர்கள் இந்த உத்தமமான மூலப்பிரமாணத்தை கொண்டு சரசத் விவேகத்தை அடைந்து சத்தான விஷயத்தை கொண்டு எத்தான விஷயத்தை தியாகம் பண்ணக்கூடிய அதிகாரிகளாய் பெரியோர்கள்லாம் பல பேர் இருக்கா.
ஆனா சில நீச்சர்கள்லாம் அந்த பிரமாணத்தையே கொண்டு அதுல குச்சிரவாதத்தை செய்து அபார்த்த பரிகல்பனம் பண்ணி சித்தாந்தத்தை அழித்து தாங்களும் கெட்டு பிறருக்கும் கெடுதி உண்டாக்கும் தன்மையாக பல பேர் அமைந்துள்ளார்கள். இவர்களுக்காக சாஸ்திரம் அமையவில்லை. அந்த சாஸ்திரமானது நல்லதும் தீயதும் அறிவதற்காக பெரியோரான எம்பெருமானாலே கொடுக்கப்பட்ட சிறந்த சாஸ்திரமா.